வெள்ளாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Hola! Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. த்ரீ ஃபிலிமை கஷ்டப்பட்டு போனேன். வேற ஏதாவது இந்த மாதிரி நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். எனக்கு தோன்றதை நான் செய்வேன், எனக்கு தோன்றதை நான் பண்ணுவேன். ஓகே. இப்போ விஜய் மாதிரி இதுதான் விஜய் ஆக்சுவலாக. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகே. நாங்கள் நிறைய இன்டர்வியூஸில் பார்த்தோம், சமீபத்தில் கலக்கிட்டு இருக்கீங்க. இன்ஸ்டாலையாக இருக்கட்டும், இன்டர்வியூஸ்லையாக இருக்கட்டும். அந்த சேனல்லேருந்து உங்களை இன்வைட் பண்ணுறாங்களா இல்லை நீங்களே எல்லா சேனலுக்கும் போகிறீங்களா? சேனல்லேருந்து தான் இன்டர்வியூ பண்ணுறாங்க. சேனல்லேருந்து இன்டர்வியூ பண்ண எல்லாருமே உங்களுக்கு இன்ஸ்டாவில் அனுப்பி உங்கள் நம்பர் என்ன, இன்டர்வியூ வேணும்னு தான் கேட்குறாங்க. டேரக்டர் நம்பருக்கு கால் பண்ணிடுறாங்க. நான் அப்படி என்ன நோக்கத்துக்காக கேட்குறாங்க? இன்டர்வியூ கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூ. ஆமாம், ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். சரி. அதுக்கு முன்னாடி திவாகர் அப்படின்றவர் யார்? நான் வெளியே பார்த்தேன், ஒரு பெரிய படிப்பு படிச்சிருக்கீங்க, ஒரு டாக்டர், கிட்டத்தட்ட டாக்டர் அப்படின்ற விஷயங்கள்ல இருக்கும் பொழுது மதுரையில் முக்கியமான கிளைண்ட்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. எப்படி நீங்கள் உங்கள் படிப்பு எங்கே காலேஜ் முடிச்சிங்க? எப்படி உங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு? ஸ்கூலில் படிக்கிறப்ப நான் ஆக்டிங் நல்லா பண்ணுவேம்மா. மதுரை வந்து சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். காலேஜ் வந்துமா 2005 to 2010 பிபிடிமா, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி வந்து சேலத்தில் சண்முகா காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அங்கே படித்தேம்மா. ஓகே. சேலத்தில் அப்புறம் படித்து முடிச்சு வந்த உடனே மதுரையில் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆமாம், அது அங்கே ஒரு 1 year ஒர்க் பண்ணேம்மா. ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து 2012 கிளினிக் ஆரம்பித்தேம்மா. கிளினிக் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ், ஹவுஸ் விசிட்ஸ், அப்புறம் கிளினிக் விசிட்ஸ் அப்படியே போய்கிட்டு இருக்குமா இப்போ லைஃப். ஓகே. என்ன ஆகணும்னு உங்களுக்கு ஆசை? நீங்கள் வந்து எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க? டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆகிட்டேன். பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பின்றது இது ஒரு நல்ல படிப்புமா. 5 வருஷம் படிப்பு, +2 முடிச்சுட்டு 5 வருஷம் படிப்பு, நல்ல ஸ்கோப் இருக்குது. லேட்டஸ்ட்டாக சொல்ல போனாமா எம்பிபிஎஸ்ஸை விட ஃபிசியோதெரப்பிக்கு நல்ல ஸ்கோப்புமா. என்ன ரீசனாக நாங்கள் பார்க்குறதுலாம் ஆர்த்தோ கேஸ், நியூரோ கேஸ் ஹேண்டில் பண்ணுறோம் டைரெக்டாக. ஆர்த்தோ கேஸ்னால் ஒரு ஃப்ராக்சர் ஆயிரும், ஆர்த்தோ டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணிடுவார். சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் எங்களோட ரோல் மெயினாக இருக்குமா, ஃபிசியோதெரபிஸ்டோட ரோல் மெயினாக இருக்குது. ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை நியூராலஜிஸ்ட்டு 10 நாள் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு பிறவியை கொடுக்குறது ஃபிசியோதெரபிஸ்ட் ஆமாம். கிட்டத்தட்ட டிஸ்சார்ஜ் ஆன நாளில் இருந்து 2 மாதமோ 3 மாதமோ 6 மாதமோ அவங்களுக்கு நல்ல ஒரு சிகிச்சை அளித்து அவங்கள வாழ்க்கையில் பழைய நிலைமைக்கு வர்ற வரைக்கும் ஃபிசியோதெரப்பி பண்ணுவோம்மா. ஓகே. இவ்வளோ டீட்டெயிலாக இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறீங்களே. சரி, எப்படி இந்த ஆக்டிங் மேலே எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு? அது எப்படி வந்துச்சு? ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேயேம்மா நானாக கதை எழுதி நம்மளா நடிக்க தெரியாதுன்னு நடிக்க வச்சு குழு தலைவன்மா. நாடகத்தில் இருக்குன்னா அப்போ என்னோட பேரை கொடுத்துருவேன். அப்போ நான் தான் குழு தலைவன். நான் 7 பேரை சேர்த்து எல்லாரையும் நடிக்க வச்சு எல்லாருக்கும் வேஷம் போட்டு விட்டு டயலாக் பேச வச்சு ப்ராக்டிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட மதுரை சென்ட் மேரி ஸ்கூல்ன்றது எல்லாரும் திறமையாக இருப்பாம்மா. பயங்கரமான ஸ்கூல் அது. ஸோ நாடக போட்டியில் கலந்துக்கிற எல்லாருமே திறமையாக இருப்பான். அதுலேயும் அடித்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குமா. வர்ற எல்லாருமே சாதாரண ஆட்கள் கிடையாது. போட்டிக்கு வர்றான்னா தனித்தனியாக செக்ஷன் இருக்கும். ABCDHIJK இப்படிலாம் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷன் கூடயும் மோதுவோம். ஸோ நாடக போட்டி 6th ஸ்டாண்டர்ட்னா எல்லாருக்கும் ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க. அப்போவே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க ஆரம்பித்தேன். அப்போ இருந்து எங்கண்ணே உங்களுக்கு அதிகமாச்சு அந்த இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ஒரு வெறி எங்கே அதிகமாச்சு? ஸ்கூலில் தான்மா. ஸ்கூல்லையே தானே? அதுக்கப்புறம் காலேஜில் முடிச்சிட்டீங்க. காலேஜ்லேயும் நடந்துச்சு இல்லை, ஆரம்பிச்சது ஸ்கூல் தான். ஸ்கூலில் தான் அடிக்கடி கல்ச்சரல்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும். காலேஜ்ல எல்லாருக்குமே நடக்கும். நம்மளுக்கு அது சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது. அப்படி இல்லை, +1லேயும் வாங்கியிருக்கேன். இல்லை இப்போ இன்னைக்கு கூட இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். +1 படிக்கிறப்ப 2004மா அப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன்னு போட்டிருக்கேன். ஆமாம், அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதுலேயே கண்டினியூஸாக கண்டினியூ ஆகுது. சரி, நீங்கள் அப்போ ஆக்டிங் கிளாஸ் எடுத்து அந்த மாதிரி போயிருக்கலாம்ல? தேவையில்லை இல்லைம்மா, நம்ம ஆக்டிங் கிளாஸே இல்லாமல் சூப்பராக. அப்போ சினிமாவுக்கு போகலாம்ல? சினிமாவுக்கு போகலாம், அதுக்கான பிளாட்ஃபார்ம் வரணும்லம்மா. இப்போ நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கோம்மா, டாக்டராக இருக்கும், பேஷண்ட் பார்க்க வீட்டுக்கு வர அப்படியே லைஃப் ஓடிடுச்சு. பட் இருந்தாலும் நடிப்பு திறமையை காட்ட முடியலன்ற ஒரு ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் மனசில். அதுக்கோட வெளிப்பாடு தான் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம நடிப்பு திறமையை அப்படியே காட்ட ஆரம்பித்தோம். அது மக்கள் மத்தியில், அதாவதுமா மக்களோட மனசை திருடுறது இதுதாம்மா. நிறைய பேர் நிறைய பேர் வந்து ஃபாலோவர்ஸ் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி ஏற்றுவாங்க. நம்ம எந்த எடிட் இல்லைம்மா, சும்மா சாதாரண மொபைல் தான். என் மொபைல் பாருங்கள், இந்த மொபைலை வச்சு தான் வீடியோ எடுக்கிறீங்களா நிறைய பேர் பார்த்த உடனே கேட்குறாங்க. சாதாரண மொபைல் தான், சும்மா சிங்கிள் ஷூட்டில் எங்கே வச்சு தான் எடுப்பேன், சிங்கிள் ஷூட்டில் தான் போஸ்ட் பண்ணுறோமா. ஸோ அது வந்து மில்லியன் வியூஸ். என்ன ரீசனாக ஆக்டிங் பிடிச்சனால தான் மக்கள் பார்க்குறாங்க. ஆக்டிங் பிடிச்சனால, நடிப்பு திறமை பிடிச்சனால தான் எல்லோரும் பார்க்குறாங்கம்மா. யாருண்ணே ரோல் மாடல் உங்களுக்கு?
அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. நான் என் ஸ்டைலில் நடிச்சேன். ரோல் மாடல் இவங்கள மாதிரி வரணும், அவங்கள மாதிரி வரணும், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இல்லை. ஓகே. இல்லைண்ணே, இவங்க எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. இவங்க ஆக்டிங்லாம் பார்த்தா நான் கற்றுக்கிறேன், இவங்களை பார்த்தா நான் ட்ராவல் பண்ணுறேன். அப்படிலாம் இல்லைம்மா. நான் என் ஸ்டைலில் தான் நடித்தேன். ப்ராமிஸா பை சிவாஜி கணேசன் எப்படி நடிக்கிறாருலாம் நான் ட்ரை பண்ணிலாம் பார்த்ததில்ல. அந்த அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியே பண்ணலாமா. என்னோட ஸ்டைலில் நடித்தேன். பட் அந்த கதாபாத்திரத்தை பார்ப்பேன். ஆனால் சில யூடியூப்ஸில் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஏதோ கிரிஞ்சா, இல்லை அவங்க சொல்லி கொடுத்து பண்ணுறீங்களா, இல்லை கண்டென்ட்டுக்காக அவங்கள கேட்குறாங்களா, ஏன் உங்களை தாழ்த்தி சில வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு? தாழ்த்தின்னு இல்லைம்மா. உண்மையை சொல்லவா, நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் கழுவி ஊற்றி பண்ணுவாங்க. நம்மள யூடியூபர்ஸ் எல்லாமே சிவாஜி கணேசனின் மணிப்பிறவி, நடிப்பு அரக்கன், நடிப்பு நம்புறீங்களா? அதெல்லாம் நம்புறீங்களா? நல்ல விதமாக போடுறாங்க. அதாவது ஊட ட்ரோல் பண்ணுறது அவங்களுக்கு. அதாவது மினிஸ்டரே இப்படி சொல்கிறீங்க. மினிஸ்டரே உதயநிதி அண்ணாவே பார்த்தேன். அவரே என்னையும் சேர்த்து ட்ரோல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களே சொன்னீங்க ரஜினிகாந்தையும் ட்ரோல் பண்ணுறான்னு. ரொம்ப ஃபெமிலியர் பர்சனாக தான் ட்ரோல் பண்ணுவாங்கம்மா. ஸோ அதுதானே கேட்குறேன். இப்போ நீங்கள் தான் சிவாஜி கணேசன், நீங்கள் தான் நடிப்பு உண்மையை சொல்லவா, எந்த ஒரு நடிகர்களுமே சிவாஜி கணேசனோட கம்பேர் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. இதுதான் உண்மை. இதுதான் உங்களை கம்பேர் பண்ணுறாங்கன்றதுக்காக கம்பேர் பண்ணுறாங்கன்னு அவங்க கம்பேர் பண்ண நம்மளோட நடிப்பு நம்மளுக்கு தெரியுமா? ஸோ மக்களுக்கு அது நல்லா தெரியுது. சரி, மக்களுக்கு தெரியுது. நான் என்ன கேட்குறேன்னா, சில யூடியூப்ஸில் போய் நீங்கள் உட்காந்து பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு தரம் தாழ்ந்து என்னடா இவர். இல்லைம்மா, எது தெரியுமா தரம் தாழ்ந்தது? ஆபாசமாக பேசுகிறதோ டபுள் மீனிங்கில் பேசுகிறதோ தரம் தாழ்ந்தது. தரம்ன்றதுக்கு இன்னும் ரெண்டு நிறைய வகைகள் இருக்குன்னு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு டாக்டர் அவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கம்மா. நான் என் ஸ்டைடு ஸ்ட்ராங்காக இருக்கேன், என்னோட பாருங்கள் ட்ராக் மாறி இருக்காது. அவங்க என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறோம். உள்ள லைட்டாக ட்ரோல் பண்ணி போடுறாங்க. அது பெரிய பெரிய மினிஸ்டர்ஸே ட்ரோல் பண்ணுறாங்கம்மா. சாதாரண ஆளாக ட்ரோல் பண்ணி போட மாட்டான். சரி, சாதாரண ஆளு ட்ரோல் பண்ணி போட மாட்டான். பெரிய ஆள் தானே. அப்படி சொல்ல வரலமா, பெரிய ஆளு அதான்னு சொல்ல வரலமா. மக்கள் இவரை ரசிக்கிறாங்க. பெரிய ஆள் எனக்கு எப்பயுமே அந்த மாதிரி எப்பவுமே. இப்போ நார்மலா ஒரு இன்டர்வியூ பண்ணி எல்லாருமே ட்ரோல் பண்றது வழக்கம் தான். நான் என்ன கேட்டேன், நான் சில யூடியூப்ல உட்காந்து நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், பிராங்க்ன்ற பேர்ல பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், நிறைய இடங்களா இருக்கட்டும், உங்களுக்கு அது தெரியாது அது பிராங்க் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா? இல்லை மக்கள் என்னை எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்க? இன்ஸ்டால உங்க ஆக்டிங்கை ரசிக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க எப்படி எடுத்துக்க போறாங்க? இது நம்மளோட இதுக்கு இறங்கி உங்களுக்கு இதே பதில மக்களே எனக்கு பதில் கொடுத்துட்டாங்கம்மா. ஒரு பையன் யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ பண்ணியிருந்தேன். டேய் அவன் வந்து உங்ககிட்ட சிக்கல, நீங்க தான்டா அவன்கிட்ட சிக்கிருக்கீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி அந்த பையன் போட்ட கமெண்ட் என்ன, நான் உண்மைதாம்மா. இப்ப கட்டரம்பு சேனல் எடுத்து நம்மளை போட்டு விட்டா அப்படி மில்லியன் வியூஸ், கிட்டத்தட்ட மில்லியன் வியூஸ் 2 நாள்ல 800K யூடியூப்லயே போயிருந்துச்சு. அப்ப அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே யாரா நடிப்பாருக்கான்னு சொல்றாங்களே, இவன் யாரா சிவாஜி படத்தை போடுறாங்க, இவன் போட போடுறாங்க, பாக்குறாங்க இல்லையா? இது எந்த விதத்துல தப்பு இல்லை. அவங்க கிட்ட நான் சொன்னது ஒண்ணுதான், ஆபாசம் வேணாம், டபுள் மீனிங் வேணாம், அதான் கம்பல்சரி பண்ணிட்டேன். சின்னது ட்ரோல் பண்ற நடிகர்களே ட்ரோல் பண்ணுவாங்கம்மா. நடிகர்களே ட்ரோல் பண்றாங்க, நடிகர்களே காமெடியனா மாறுறாங்க. நடிகர்களே ஹீரோவே வந்து பாத்தீங்கன்னா காமெடியனா மாறி சிரிக்க வைக்க ட்ரை பண்ணா அவனுக்கு வராது. இல்ல, இன்னும் கட்டெரும்பு சேனல்ல வந்து என்ன வீடியோ பார்க்கல, ஸ்டாலின் என்ன வீடியோ இன்னும் பார்க்கல. நிறைய வியூஸ் போயிருக்கு. ஸோ அப்போ அவர் ஃபாலோவர்ஸ் எல்லாம் நம்மளை பாக்குறாங்கல்ல, யார் அது புது முகமா இருக்கு. இடையில ஒரு ஆளை போட்டு எல்லா யூடியூப் சேனல்லையும் அவரை பற்றி போட்டிருக்காங்களே, நல்லா நடிக்கிறேன்றாங்களே, நடிப்பாசுரன்றாங்களே, சிவாஜி கணேசன்றாங்களே. ஸோ மக்கள் பார்ப்பாங்க இல்லையா? அதை அது நல்லா தானே நம்மளுக்கு பண்றாங்க. அது எந்த விதத்துல நம்ம தப்பா எடுத்துக்கலாம்? சரி, நான் எதை அடிப்படையில் கேட்கறேன், சிலர் வந்து இது மாதிரி நடிக்க சொல்றாங்க, அந்த கேரக்டர் மாதிரி அந்த சீன் மாதிரி நடிக்க சொல்றாங்க. அதை தான் கேட்கறேன். உங்களுக்கு கலாய்க்கிறது உங்களுக்கு அது எது ஒரு உண்மையை சொல்லலாமா? நான் அந்த ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கலாமா? ஒரு கலைஞர்னு தெரிஞ்சுக்கிட்டா மக்கள் மத்தியில சும்மா மீடியா கொண்டு போய் இவர் கலைஞர் நடிகர்னு சொல்லாது. உங்களை மாதிரி எடுக்கிற ஆங்கரே நிறைய பேர் என்ட்ரி எடுக்கிறப்பே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்கம்மா. சரி, உண்மையிலேயே ஹார்ட் ஒர்க் பண்றது அவங்களுக்கே தெரியும். உங்களோட ஹார்ட் ஒர்க் பார்த்து தான் நான் இப்போ அதுதான் நீங்க வீடு உங்க பேர்லாம் பார்த்துமே நாங்கள் அதுதான் இது பண்ணோம். எங்களுக்கு எங்க தோணுச்சுன்னா அதான், என்னடா இந்த மனுஷனை கலாய்க்கிறாங்க, அது எப்படி இவருக்கு தெரியாம உட்காந்துருக்காரு. இன்டர்வியூஸ்லையுமே நான் சொல்றேன். ஓகேண்ணா, இப்போ கமெண்ட்ஸ் செக்ஷன் வருவோம், அதில் நிறைய பேர் உங்களை பாசிட்டிவாகவும் அவங்க பார்த்தா மகிழ்ச்சியாக ஓகே சந்தோஷமா இருக்குன்றாங்க. ஆனால் சிலர் என்ன சொல்றாங்க, இவர் படிக்கவே இல்லைங்க, இவர் என்ன பிசியோதெரபிஸ்டா, ஊரை ஏமாத்திட்டு தெரியுறியா, உன்னையெல்லாம் பார்த்தா படித்த மாதிரியா தெரியுது, ஏன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ற, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. என்ன அதெல்லாம் நீங்க பாருங்க. அதுக்கு மட்டும் போடலாமா? 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் மூட்டு தேய்மானம்னா என்னன்னு போட்டிருக்கேன். அதுக்கு உள்ள கமெண்ட் படிச்சு பாருங்க. எதை போட்டாலும் மக்கள் இவங்க கமெண்ட் எல்லாம் பார்த்தா நம்ம எந்த நல்ல ஒர்க்குமே செய்ய முடியாது. என்ன ரீசனா, இவர் நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு, நல்லா டீச்சிங் கிளாஸ் எடுக்கிறான், ட்ரீட்மெண்ட் வீடியோவும் சூப்பராக போடுறான், ப்ரொஃபஷனலாக சினி ஃபீல்டில் எப்படி தெரியுமா இருக்குது, பார்த்த உடனே சார் டாக்டர் ஃபிசியோதெரபிஸ்ட் நம்மளுக்கு நல்ல மதிப்பு கிடைக்குது. ஸோ அதை பார்த்து நிறைய பேர் ஜெலஸ் ஆவான்ல. நிறைய பேர் நாங்கள் முக்கிய வீடியோ போட்டாலும் வியூஸ் வர மாட்டேங்குது, வேணடா சிங்கிள் ஷூட்டுன்றான், உடனே எடுத்து போட்டு வரான், சிங்கிள் டேக்குன்னு சொல்கிறான், இவனை என்ன ரசிக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கத்தனமா செய்யும். ஒவ்வொரு கண்ணும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் பாடுவாங்க. அப்போ கமெண்ட் உழுதுத்தானே செய்யும். ஒன்றும் இல்லைம்மா, இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி எடுத்துக்காங்க, அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், அவரை பண்ணாத ட்ரோலாக திவாகரை பண்ணிட்டாங்க.
அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ பெரிய கேரக்டர். என்ன ரீசனா எல்லார் கண்ணும் பார்க்குது பிரைம் மினிஸ்டர். அவர் வந்து ஒரு பெரிய பொசிஷன். ஸோ அதனால தான் ட்ரோல் அதிகமாக உள்ளது. இப்போ நம்மளை பார்க்குறப்ப ஆக்டராக போகிறோமா, பொதும்பாலுமே நடிகர்களுக்கு ட்ரோல் வர்றது சகஜம். அதை நீங்கள் சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிறீங்க. கண்டிப்பாமா. அதே மாரி கவலைப்பட்டது வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா, ஆபாசமாக பேசுகிறப்ப தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அப்படிப்பட்ட அக்கௌண்ட்லாம் பிளாக் பண்ணி விடுவேன், கெட்ட வார்த்தையில் போடுறப்ப மட்டும். எது உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு? ஆபாசமாக போடுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா, ரொம்ப அசிங்கமாக தட்டி போடுறப்ப. அந்த மாதிரியான அக்கௌண்ட் மேக்ஸிமம் என் கண்ணில் பட்டுச்சுன்னா பிளாக் பண்ணி விட்டுருவேன். அதான் ஏதாவது பார்த்து நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆன விஷயங்கள். அசிங்கமாக போட தானமா செய்வாங்க, அவனோட தரம் அவ்வளோதான் நினச்சிட்டு அதை பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். அதுக்காக ரொம்பலாம் அதை போட்டு யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். ஓகே, அதுதானே இந்த மாதிரி இவரெல்லாம் படிச்சாரா? அவனுக்கு தெரியாதுல்லம்மா, நம்ம தான் டீச்சிங் கிளாஸ் போடுறோம்ல. அவ்வளோ கிளாஸ், அதாவது டீச்சிங் ஏகப்பட்ட கிளாஸ். அதுவும் என்னன்னா, சில பேர்லாம் துண்டு பேப்பர் வச்சு எடுப்பாங்க. எனக்கு எதுவுமே தேவையில்ல, அவ்வளோ சூப்பராக கருத்துக்கள் சொல்லியிருப்பேன். நிறைய எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸு டாக்டர்ஸே அதை ஃபாலோ பண்ணுறாங்கம்மா. டாக்டர்ஸு, சர்ஜன்ஸு என்னடா அதை சூப்பராக சொல்கிறேன். இப்போ முந்தா நேற்று போட்டிருந்தேன், ஆஸ்டியோ ஆர்த்ரோசிஸ். ஆஸ்டியோ அப்படின்னா இட்ஸ் ஏ ஓல்டு டெர்மாலஜி. ஆஸ்டியோ ஆர்த்ரோசிஸ் மீன்ஸ் இட்ஸ் ஏ டீஜெனரேட்டிவ் டிசார்டர். அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரா ஆர்டிகுலர் anatomy structure of the joint, உள்ள cartilage and synovial membrane. இது எல்லாமே ப்ராப்பராக சொல்லியிருக்கேன். சொல்லிட்டு கார்டிகுலர் கார்டிலேஜ் இஸ் ஏ வாஸ்குலர் கார்டிலேஜ். நண்பன் படத்தில் சத்தியன் தான் எனக்கு ஞாபகம் வராரு. அப்படியே பிரதிபலிக்கிறீங்க, அந்த மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி. அதானே நீங்கள் படிக்கல, உங்க மேலே அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த கமெண்ட்டை பாஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு எப்படி இருக்கு? அவன் அதான் புறம்படுவான்லாமா, என்ன டீச்சிங் வீடியோ ஒரு பக்கம் போகிறேன், எல்லாம் ஆல்ரவுண்டாக ஒரு ஆள் இருக்கிறப்ப ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒரு மாதிரி. சில பேருக்குமா இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் பேச தைரியம் இருக்காது, பேசுறதுக்கு தைரியம் இருக்காது. அப்போ அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, புறாமப்படுவான்ல. பொறாமை குணங்கள், பொறாமை வளர தான் நம்ம வளருவோம். பட் அது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும்ல. சரி, இப்போ நான் ஒரு டிரைவர் இல்லை வேற ஏதாவது வீட்டில் இருக்கேன், நான் வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் அது வெளியே தெரியாது. இப்போ நீங்கள் டாக்டர்ன்ற பக்கம் நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க, நிறைய கிளைண்ட் அட்டன் பண்ணுறீங்க. அங்கே போகிறப்ப உங்களை ஜட்ஜ் பண்ணுறாங்களா? நீங்கள் தானே வீடியோஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஜட்ஜ் தெரியும்லம்மா. அவங்க இப்போ ஒரு அவுட்டருக்கு போகிறேன், ரீல்ஸ் பண்ணுறேன்னு அவங்களுக்கே தெரியும்ல, ஸ்டேட்டஸில் பார்க்குறாங்க. அது எல்லாம் ரசிக்கத்தான் செய்கிறாங்கம்மா. யாரும் எதுவும் இதெல்லாம் வேணாம் தம்பி, எதுக்கு நீ படித்த படிப்புக்கு ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்லாம் யாரும் எதுவுமே சொல்லல, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சிருவோமா, இந்த மாதிரிலாம் நோண்டி அவங்களும் சரி ஓகே அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, மதுரை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. மதுரை இல்லைம்மா, எல்லா பக்கமே சொல்ல வரேன். மக்கள் செல்வாக்குனால தான் நம்ம இவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கோம். சிறப்பான அதுதான். ஆனால் இதெல்லாம் தான் உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையோ? எல்லாருமே கேட்குறப்ப இல்லைம்மா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இல்லை, உங்கள் ஆக்டிங்லாம் பார்த்துட்டு தான் இந்த கலை மகனுக்கு இன்னும் திருமணம் ஆகாத பார்த்தா ப்ளஸ் பாயிண்ட்மா, இன்னும் நான் சீக்கிரம் ஆகுமே தவிர நம்மளோட கேரக்டர், அதாவது நம்மளோட கேரக்டர் வந்து ஒவ்வொருத்தவங்களும் தெரிய ஆரம்பிக்குதுல. இப்போ சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு தெரியுது, ஓகே இவர் ஈஸியாக ஒரு வீடியோவில் ஜட்ஜ் பண்ணிடுவாங்கம்மா இவர் எப்படிப்பட்ட டைப்புன்னு. இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க, திவாகர் ரொம்ப இன்னசென்ட், ஹானஸ்ட்டு, நேர்மை. இது வரைக்கும் எந்த ஒரு பெய்டு ப்ரொமோஷன் பண்ணலாமா, அப்படி வந்தது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டேன். என்ன ரீசனா, மக்கள் நம்மளை நம்புறாங்க, இன்னசென்ட்னு சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெய்டு, அதனால எவ்வளோ விட்டுருப்பீங்க, எவ்வளோ காசை விட்டுருப்பீங்க பெய்ட் ப்ரொமோஷன்? அதுக்கு இதுக்கும் இது நம்மளுக்கு பிஸ்னஸே இல்லை. இல்லை கிட்டத்தட்ட கேட்குறேன், இவ்வளோ நீங்கள் இக்னோர் பண்ணியிருக்கீங்களே. இக்னோர், நம்ம பெய்டு ப்ரொமோஷன்னா ஒரு விஷயத்தை தெரியாமல் நம்ம அதை போய் நம்ம ப்ரொமோட் பண்ண முடியாது. கண்டிப்பாக இல்லை, அதான் எத்தனை இக்னோர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ எவ்வளோ உண்மையிலே கேட்குறேனா ஃபேக்காக கேட்குறான்னு தெரியாது. இப்போ இருந்து இல்லை, நிறைய ஃபோன் பண்ணுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லிடுவேன். அதை கவுண்ட் பண்ணி அதால் லாஸ் அவ்வளோ தூரம் யோசிச்சதில்ல. இதால் நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துருமோன்னு பயந்தது உண்டே தவிர இதால் லாஸ்ன்னு நான் யோசிச்சதே இல்லைம்மா. அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது. சரி சொல்லுங்க, இதனாலதான் உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? அப்படிலாம் இல்லைம்மா. இது சொல்லப்போனால் பொதுமக்கள் மத்தியில் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இன்னும் ரீச் பண்ணுறது இவர் நல்ல பையன் அப்படின்றத. புரியுது. ஆமாம்மா, இது நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கே தவிர மைனஸ் கிடையாதுமா. தப்பு பண்ணுறவங்க நெகட்டிவாக அவங்களுக்கு போகும், நம்ம வந்து பாசிட்டிவாக பண்ணுறோம். டாக்டராக நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு, ஃபிசியோதெரபியில் ஸ்டஃபாக இருக்காரு, அவர் சப்ஜெக்ட்லேயும் ஸ்டஃபாக இருக்காரு. சார் உங்களை மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட்டை நாங்கள் இந்த ப்ரொஃபஷனில் பார்த்ததே இல்லை, அது எத்தனை பேர் தெரியுங்களா? தெரியுமா, ஈஸியாக கெஸ் பண்ணிடுவாங்கம்மா. சப்ஜெக்ட் நாலேஜ். அனதர் டாக்டர்ஸ் இருக்காங்க, மெடிக்கல் டாக்டர், சர்ஜன்ஸ், எம்பிபிஎஸ், டென்டிஸ்ட், பார்த்து அப்படியே ரொம்ப அமேசிங். உங்களுக்கு தெரியுமில்லம்மா தியரி நாலேஜ். பாடுறா ஒருத்தன் உட்காந்துட்டு எவ்வளோ லைவாக வந்து எவ்வளோ திங்ஸோ ஒரு பேப்பரே இல்லாமல் தியரி நாலேஜ் பேசுகிறாங்க. டான்ஸ் வீடியோலாம் பார்க்குறாங்க, அதுவும் பார்ப்பாங்க. எல்லாருமே ரசிக்கிறது தானே விரும்புகிறாங்க. உங்கள்கிட்ட டாக்டர்ஸ் யாராவது ஷேர் பண்ணியிருக்காங்களே, இந்த மாதிரி எனக்கும் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எங்கே நம்ம ஃபீல்டில் விட்டு டாக்டர்ஸுமே நிறைய பேர் பண்ணுறாங்கம்மா. நிறைய பாருங்கள், எம்டி, ரேடியாலஜிஸ்ட்னு போட்டிருப்பாங்க, டெர்மட்டாலஜிஸ்ட்னு போட்டிருப்பாங்க. ஃபீமேல்ஸே நிறைய பேர் எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, டான்ஸிங் பண்ணுறாங்க. பட் நம்ம மல்டிபிள் டேலண்டாக இருக்கனால எல்லார் கண்ணுக்கு நம்ம படுறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் படுறாங்க. பட் அது ஒவ்வொருத்தவங்களோட ராசியும் இருக்குமா. சரிண்ணே, இவ்வளோ தானே சீரியஸாக பேசிட்டீங்க. எவ்வளோ ப்ரொபோசல் வந்திருக்கு? எவ்வளோ ப்ரொபோசல் வந்து என்னன்னு தெரியலமா, கொஞ்ச நாளாவே அதிகமாக தான் வருதா? ஓகே, எப்படிலாம் ப்ரொபோஸ் பண்ணுறாங்க, என்னெல்லாம் சொல்கிறாங்க? அதான் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாமா. நான் கூட இல்லைப்பா ரொம்ப விளையாட்டுக்கு கலாய்க்கிறாங்களோன்னு நினைப்பேன். பட் அது எதுவும் ஒன்றும் சொல்கிறது இல்லைம்மா, ஒரு ஸ்மைலோட நீ படிக்கிறேன். அப்படியா? எத்தனை ப்ரொபோசல் வந்திருக்கு?
அப்படின்னா என்னது கிடையாதுமா. தோராயமாக சொல்லுவேண்ணே, ஒரு கடைசி ஒரு மாசமா எனக்கு வந்து 50 வந்துச்சுப்பா 40 வந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி எத்தனை வந்திருக்கும்? அவ்வளோலாம் வந்திருக்காதுமா. ஒரு 10 12 இருக்கும். பட் அது அதில் வந்து பெஸ்ட்டு ஒஸ்ட்டுன்றதை நம்ம எடுத்துக்கலாமா? அவ்வளோ தூரம் நான் யோசிச்சது இல்லைம்மா. இல்லை நான் பார்த்து எல்லாம் படிச்சிருவீங்க சும்மா நீங்கள். இல்லைம்மா, அவ்வளோ தூரம் படிச்சதில்ல. சரி, இப்போ ஒருத்தவங்க அடிச்சிருக்காங்கன்னா பொண்ணுங்க நிறைய பேர் ப்ரொஃபைல் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க நம்மளுக்கே மெசேஜ் லாக் பண்ணிருப்பாங்க. அவங்க மெசேஜ் வரும்ல, அதை நம்ம படிக்கலாம். ரிக்வெஸ்ட்ல தான் வரும். அதில் என்ன அதாவது நிறைய விஷயம் இருக்குமா. ஒரு 12 வருதுன்னா அதில் 3 உண்மையாக இருக்கலாம், மிச்சம் 9 ஃபேக்காக இருக்கும். ஸோ இது நான் அனலைசிஸ் பண்ணி அதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணுறதில்ல. என்னன்னா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக இவ்வளோ தூரம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறேன்றீங்க. சும்மா என்கிட்ட எடுத்து காட்டுங்க எத்தனை தான் வந்திருக்கு நானும் பார்க்குறேன். அப்படி இல்லைம்மா. அது ஒரு பொண்ணு நம்மளுக்கு பர்சனலாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா அதை தூக்கி எப்படிமா ஓப்பனா அது ஓப்பனா இல்லைம்மா. இன்னும் சொல்ல வரேன், அதான் நான் சொல்ல வரேன். அது நல்லது இருக்குது, ஃபேக் இருக்குது. நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் ஒருத்தவங்களோட கேரக்டர் எப்படிமா ஜட்ஜ் பண்ண முடியும்? இப்போ நான் ஓப்பனாக போடுறேன், என்னை பற்றி எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. ஒரு சிலரை பற்றிலாம் ஜட்ஜே பண்ண முடியாதுமா, பழகி பார்த்தா தான் தெரியும். அண்ணா அதானே, நீங்கள் பழகியே பார்க்க வேணாம். எத்தனை ப்ரொபோசல் வந்திருக்கு இது வரைக்கும்? 10 வந்திருக்கு, 20 வந்திருக்கு அப்படின்னா அதில் பெஸ்ட்டு எது ஒஸ்ட்டு எது அதை மட்டும் அதான் அந்த சொல்லுங்கள். மாதிரி நான் அனலைசிஸ் பண்ணதே இல்லைம்மா. விட்டுருவேன், அப்படியா பேசுவாங்களா அதை அப்படியே விட்டுருவேன், அவ்வளோதான். ஆனால் பேசுவீங்க. மெசேஜ் டைப் பண்ணுறாங்களா, ஃபோன் கால்ஸுமே வருது. ஃபோன் கால்ஸுமே ஃபோன் கால்ஸுங்க பாருமா, எத்தனை மிஸ்டு கால். என்னால் எதுக்கு நான் சைலண்டில் போட்டிருக்கேன்னு பாருங்க. எப்படி உங்கள் நம்பர் ஷேர் ஆச்சு? அதாவதுமா ஃபேக்காகவும் வருது, அதில் உண்மையான விஷயங்களும் இருக்குது. பாருங்க எத்தனை மிஸ்டு கால், ஒரு நிமிஷம் கூட. இதுமா எங்கள் ஃபிசியோதெரப்பி ப்ரொஃபஷன்லேயே ஒருத்தர் வேலை வாங்கி தரேன் நிறைய பேர் ஏமாத்தினாருமா, சீட்டிங் பண்ணுற. அப்படி அவர் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட். அவரை பற்றி நான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணேன். யார் இந்த மாதிரி, அதாவது கவர்மெண்ட்டில் டெம்பரவரி போஸ்ட்டு, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, அதில் NHM நேஷனல் ஹெல்த் மிஷன் டெம்பரவரி போஸ்ட்டுக்கு வேலை வாங்கி தரேன் நிறைய பேர் அப்பாவி மக்களை ஏமாத்துற. அப்படி அதை காரணமாக நான் ஒரு விழிப்புணர்வு கிரியேட் பண்ணேன். அப்போ நம்ம ஃபெமிலியராக இருக்க நேரம் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்பாயில் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் அதாவது நம்ம இந்த மாதிரி ஒரிஜினல் காலுக்கும் ஃபேக்குக்கும் வித்தியாசம் தெரிகிற மாதிரி இருக்கமானால் நிறைய பேர் கால் பண்ணுறாங்கம்மா. அதில் ஒரு சில உண்மையானவங்க இருக்கும். இப்போ ரியல் ஒன் யூடியூப் இருக்குது பாருங்கள், அவங்க யூடியூப் சேனல், ப்ளூடிக் யூடியூப் சேனல், பேங்கர்ஸு, இதில் ஏதாவது 2 கிளைண்ட்ஸும் இருக்கும். ஸோ நிறைய மிஸ்டு கால் வரனால அந்த லக்குக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் மனுஷனுக்கு ஃபோன். அதான் இப்படி வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நான் இல்லை அடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறனால நம்ம எங்கிட்டு மூலையில் இருக்கோன்னே தெரியாது. சரிண்ணே, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், எங்களுக்கு உங்களோட தரிசனம் கிடைக்குமா? ஆக்டிங் தரிசனம் எங்களுக்காக. ஸோ எங்களுக்காக ஆக்டிங் ஸ்கில்லை வெளிப்படுத்த முடியுமாண்ணே? உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் பண்ணதுலேயே ஃபேவரட் இது? பண்ணதுலேயே ஃபேவரட் வந்து 3 ஃபிலிம் பிடிக்கும். 3 தான், எங்கே போனாலும் 3ல தான் பிள்ளையார் சொல்லி போடுறது. அதாவது ஆக்சுவலாக ரொம்ப தூக்கி விட்டது வந்து அந்த வாட்டர்மெலன் தூக்கி விட்டுச்சு. பட் அதில் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், சும்மா கேஷுவலாக தான் பண்ணோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலாக தான் பண்ணோம். அது நல்ல ஃபேமஸ்மா. அது அந்த ஸ்டைலு, பார்க்குற பார்வை, நம்ம பண்ணுற அந்த பாடி லாங்குவேஜ், அதுக்கு தான். ஆமாம், அதுக்கு தான் அது நல்ல ட்ரெண்ட் ஆனதுமா. 3 ஃபிலிமை கஷ்டப்பட்டு போனோம். சிறப்புண்ணே. வேற ஏதாவது இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோமா. அன்னியன் பண்ணியிருக்கோம். அன்னியன் போயிருமாண்ணே? உனக்கு தைரியம் 5 கொலை பெருமாள் சத்தியமா நான் தான். என்னண்ணே உடனே முடிச்சிடுறீங்க? நான் ரொம்ப நேரமாக வேந்து பார்த்துட்டு இருக்கோம். லென்த்தியாக ஏதாவது விஷயங்கள் இருக்கா? லென்த்தியாக கொஞ்சம் நேரம், ஒரு 1 நிமிஷம். அது ஏன் அப்படி சிம்பிளாக போகிறேன்? நான் அவ்வளோதான் 30 செகண்ட் 15 செகண்ட்ஸ் அதை தான் மக்கள் விரும்பி பார்க்குறாங்கம்மா. இல்லை நம்ம மக்கள் உங்களோட ஆக்டிங் சீக்கிரமாக முடிஞ்சிட்டேன்னு வருத்தப்படுறாங்கண்ணே, அதுக்காக கேட்குறேன். இந்த மாதிரி லென்த்தியாக அந்த நிறைய போட்டிருக்கேம்மா. விஐபியில் தனுஷ் பேசுகிற ஒரு டைலாக், அந்த மாதிரி ஏதாவது லென்த் டைலாக் ரொம்ப நான் படம் பார்க்க மாட்டேம்மா. படம்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு டைம் இருக்கு. பார்க்காதப்ப இவ்வளோ வெளிப்படுதுன்னா பார்த்தா பேஷன்ஸு கிளைண்ட்ஸ் இப்போ நீங்களே ஃபோன் பண்ணீங்க, நம்ம ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு இடத்துல இருந்து. ஸோ அதுக்கெலாம் டைம் இருக்காதுமா. தேட்டருக்கு போகிறது, படம் பார்க்குறது, சாங்ஸ் கேட்பேன். பார்த்த வரைக்குமே எவ்வளோ தூரம் பண்ணுறீங்களா? ஆமாம்மா. அதான் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈர்த்து ரொம்ப கஷ்டமாக நடித்தது ஒரு சீனு அது வந்துமா, அந்த இந்த படம் இருக்குல்ல, கொடி படம். ஆமாம், கொடி படத்தில் நைஃப்பில் குத்திடுவாங்க, அவரோடய டக்குன்னு கீழே விழுவார். அதை வேணுமா பண்ணி காட்டுங்களா? ஆனால் உங்களோட பாட்டும் கேட்கணும் தான் அவ்வளோ தூரம் வந்து அப்படியே பாட்டினியும் உங்களோட கண்டிப்பாக உங்களோட குரல்ல உன்னை நான் உன்னை நான் உன்னை நான் கண்டவுடன் கண்டவுடன் கண்டவுடன்
நெஞ்சுக்குள்ளே 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 லட்சம் சிறகுகள் முளைக்குதே, நீ சூரியனை சுட்டுவிடும் தாமரையா, என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும் மோகினியா, ஜே ஜே உனக்கு ஜே ஜே. பாடுறதுல எப்ப ஸ்கூல் லைஃப்ல அதுவும் பண்ணுவேமா. அதுவும் வேற என்னென்ன இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்? சிங்கிங் பண்ணுவோமா, மோன் ஆக்டிங், தனி நடிப்பு, அதுக்கப்புறம் எஸ்ஏ காம்படிஷன் போவேன், மியூசிக் ஸ்பீச் வேற. மியூசிக்லாம் போனதில்லமா. ஸ்பீச்னா எப்படின்னா எந்த மாதிரி ஸ்பீச்? ஸ்பீச்லாம் நம்மளோட குரல் வைகோ மாதிரி இருக்குமா, வைகோ மாதிரி ஸ்பீக்கர் இருக்கும். மிமிக்ரி பண்ணுவீங்களா? வைகோ மாதிரி ஸ்பீச்மா. மிமிக் அதுவும் பண்ணியிருக்கேன், பல குரல் அதுவும். மிமிக்ரி வேறையானே? யார் வாய்ஸ் எடுப்பீங்க? மிமிக்ரி இல்லைம்மா, பட் நிறைய ப்ரைஸஸ் வாங்கினது இல்லை. அது சும்மா அந்த ட்ரெயின் ஓட்டுற சவுண்டு, மதன் பாப் மாதிரி பண்ணியிருக்கோம். மதன் பாப் மாதிரி பண்ணியிருக்கோம், சாலமன் பாப்பியா. மதன் பாப் மாதிரி பண்ணுமா? சரி, ஒன்றும் இல்லை. டாக்டர் திவாகர் வீட்டுக்கு இன்டர்வியூ போறாங்க. ஓகே ஓகே. சாலமன் பாப்பியா. சாலமன் பாப்பியா ஒரு கபடி மேட்சுக்கு வர்றாரு. அவர் தான் ஒரு ஜட்ஜு. விழுங்குமா ஐயா, ஒருத்தன் கையை பிடிக்கிறியா, ஒருத்தன் காலை பிடிக்கிறியா, இதுக்கு பேர் கபடின்னு சொல்றாங்க, விழுங்குமா ஐயா. ஓகே. ட்ரெயின் போறதுன்னு. ட்ரெயின் வந்துமா, ஒரே விஷயம், இது இன்னொரு வாட்டி பண்ணுங்க. அண்ணனுக்கு வைடு வைங்க. சிறப்பு. வேற ஏதாவது இப்ப இருக்க ஆர்டிஸ்ட் மாதிரி மிமிக்ரி, விஜய், அஜித் அந்த மாதிரி ஏதாவதுண்ணே அவங்கள வாய்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அதான் நிறைய இதில் சொல்லியிருக்கேம்மா, நிறைய இன்டர்வியூஸ்ல கொடுத்துருக்கேன். பட் என்ன அவங்கள மாதிரி வராது, ஏதோ நம்மளுக்கு தெரியும். அதுதான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கண்ணே எங்களுக்காக. அந்த வாய்ஸ், விஜய் வாய்ஸ். நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். எனக்கு தோன்றதை நான் செய்வேன், எனக்கு தோன்றதை நான் பண்ணுவேன். ஓகே. இப்போ விஜய் மாதிரி இதுதான் விஜய் ஆக்சுவலா. அஜித் மாதிரியா? அஜித் மாதிரினா என்ன சொல்ல வருது, என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் செதுக்குனது. கேப்டன் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? கேப்டன் மாதிரியும் ட்ரை பண்ணியிருக்கேன். என் வீடியோல நல்லா இருக்காடா, ஒழுங்கா நல்லா இருக்குன்னு சொல்லுது, இல்லை கட்டி வச்சு கட்டையால இருக்கு. ரஜினி சார் எப்படி அவரை மட்டும் ஒட்டிக்க முடியும்? இவங்க எல்லாம் பேசிட்டீங்கன்னா அப்புறம் அவங்க ஃபேன்ஸை போச்சுப்பாங்க. டைலாக் பேசுங்க. என்ன டைலாக் பேசலாம்? ஆண்டவே நல்லா உங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். நீங்க என்ன சோதிக்காதீங்க, இது ரகுவரன் வயசு தானே. ரஜினி சொல்றதுதான். ஆமா படத்துல அது நீங்க ஓகே. நான் கூட இவர் ரகுவரன் நினைச்சேன், அங்கிருந்து எடுக்கிறீங்கன்னு நினைச்சேன். ஆமா இல்ல ரகுவரன். ஆண்டவே கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், கடைசியில கை விட்டுருவான், ஆனா நல்லவங்களுக்கு சோதிப்பான், கடைசியில கைவிட மாட்டான். எஸ்டிஆர் மாதிரினே. அந்த சீன் ஃபுல்லா லென்த்தியா பண்ணிருக்கேன். அது மட்டும் ஏன்னா இந்த டைலாக் வரப்ப நல்லா இருக்கும். அவ கூப்பிட்டா நீ போவ. ஆமா அதுவும் அது அந்த லென்த் அதை மட்டும். அவ கூப்பிட்டனால தான் போனேன், கூப்பிடல என்ன போயிருக்க மாட்டேன். அவ கூப்பிட்டனால தான் போனேன், கூப்பிடாட்டி போயிருக்க மாட்டேன். ஒருவேளை அவ கூப்பிட்டா போவ, ஒழுங்கா நின்னேன்னா ஒரே அடியோட அடிச்சு விட்டுருவேன், ஓடுனேன்னா துரத்தி அடிச்சு கொள்வேன். வயசு வெயிட்டிங். அதான் இந்த படத்துல எஸ்டிஆர் சொல்லுவார், ஒஸ்தியில ஆக்ரோஷமா பேசிட்டு டைலாக் ஆட்டுக்குட்டி தடவை கொடுக்குற மாதிரியே பேசுறீங்கன்னு. விஜய் சேதுபதி வாட்ச் ட்ரை பண்ணிருக்கீங்களா? பாத்தி எத்தனை விக்கெட் அவுட்டு? எனக்கு தெரிஞ்ச நியூஸ் படி 2 விக்கெட் அவுட்டு, 2 ரிட்டர்ன்ல கட்டு. இதுக்கு மேலே அந்த பசங்களோட தான் சுற்றின்னு வச்சுக்கவே, இன்னைக்கு செத்துவேன், நாளைக்கு சாவான், நாளைக்கு செத்துவேன், நாளைக்கு சாவான், அப்புறம் சாவான், அப்புறம் செத்துக்கிட்டே இருப்பாங்க. நன்றி வணக்கம். பாத்தி நான் குப்புறப்படுங்களையா மட்டமல்லாக்க படுத்திருந்தேன். ஓகே. விஜய் சார் சொல்ற டைலாக்னே ஐ எம் வெயிட்டிங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் விஜய் சாரோட லென்த் டைலாக் ஏதாவது இருக்கா? அதான் அவங்கள மாதிரியே மேக்ஸிமம் அந்த மாதிரி மிமிக்ரின் பண்ணதுலமா ஆக்டிங் பார்ப்பேன். ஆக்டிங் டைலாக் அந்த மாதிரி கேட்குறேன். படத்தில் இருக்க ஏதாவது வசனங்கள் விஜய் இது பேசியிருக்கீங்க? சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமா பேசுவேன், சாக்கடை முன்னாடி இல்லை, பேயாமனில். ஓகே. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், இது எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த சீனை நான் ரீக்ரியேட் பண்ண கஷ்டப்பட்டேன்பா அப்படின்னா அது என்ன படம்? இதுல அப்படிலாம் எதுவுமே இல்லைம்மா, எல்லாமே ஈஸியாக போடுறோம். எல்லாமே ஈஸியாக போடுறோம். என்ன ஒரு கலைஞனுக்கு ஏதாவது ஒரு பார்த்து ஒரு ரிஹர்சல் ஏதாவது டான்ஸ் ஸ்டெப் போடுறதுனா கூட 2-3 டைம் ரிஹர்சல் மாதிரி பார்த்துருக்கேன். நான் ஆக்டிங்லாம் நான் ரிஹர்சலே பார்த்தது இல்லைம்மா, அதெல்லாம் அப்படியே வந்தது உடனே வந்துடும். ஓகே.
வேற என்னென்ன உங்களுக்கு எய்ம்? ஆக்டிங் வருது, டயலாக் வருது, மிமிக்ரி வருது, இன்னும் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கா? ஏதாவது? அதான் ஸ்பீச் வைகோ மாதிரி இருக்குமா நம்மளோட அப்படியா? பேச்சு போட்டி இல்லாமா. பட் அந்த ஒரு தீப்பொறி கிளம்ப ஒரு மாதிரி பேசுறதுன்னா அது சென்சிட்டிவான ஒரு டாபிக். சென்சிட்டிவான ஒரு டாபிக். லஞ்சம். பொதுமக்களே, லஞ்சம் வாங்குவதும் தவறு, கொடுப்பதும் தவறு. பொதுமக்களே, லஞ்சம் கொடுப்பதை தவிருங்கள். நீங்கள் அனைவரும் அச்சம் தவிர். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்பது போல் உங்கள் வேலைகளை நீங்கள் ஒழுங்காக செய்யுங்கள். அரசு அதிகாரிகளுக்கோ அல்லது மேல் வர்க்கத்திற்கோ பயப்பட வேண்டாம். யாரேனும் லஞ்சம் கேட்டு கொடுமைப்படுத்தினாலோ அல்லது அவர்களை சரியாக வழிநடத்தவில்லை என்றால் முறையாக முதலமைச்சரிடம் புகார் அளியுங்கள். நம்மளுடைய உரிமைகளுக்காக போராடுங்கள். ஆண்டவரே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா லஞ்சத்தை பத்தி எதுவுமே பேசலனே. லஞ்சம் தான் சொல்ல வரேன். இப்ப நான் சொன்ன டாபிக்லயே லஞ்சம் சொன்னீங்கல்ல, யாருக்கும் பயப்படாதீங்க. பயந்துக்கிட்டு தானே நம்ம காசு கொடுக்குறோம். ஆமா. இப்போ ஒரு வேலை நடக்குது, நம்மளே ஒரு அஃபீஷியலாக போகிறோம், பயம் தானே. மேலே போய் கம்ப்ளைண்ட் பண்ண பயப்படுவோம். கேட்குற காசு கொடுத்துட்டு போவோம், நம்மளுக்கு எதுக்கு தலைவலி. ஸோ அதுக்கு அச்சம் தான் மெயினான மேட்ரு. அதான் அச்சத்தை அப்படி கனெக்ட் பண்ணி உள்ள வேற மாதிரி சொல்லிட்டீங்க. ஓகே. சமைக்கலாம் வருமானே உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. வேற ஏன்னா அதுல ஏதாவது இன்ட்ரெஸ்ட்? வரப்போற மனைவிக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமா, அவ்வளோவா நம்மளுக்கு தெரியாது. சரி, எந்த மாதிரி மனைவி இப்போ திவாகர் அவர்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு? எந்த மாதிரியான மனைவி அமையணும்னு எதிர்பார்க்க? நல்ல லவ் அண்ட் அஃபெக்ஷன் வித் கேர் அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். நான் 100% அவங்களுக்கு உண்மையாக இருப்பேன். அதே மாதிரி அவங்களும் நம்மகிட்ட 100% உண்மையாக இருக்கணும். நீங்க இவ்வளவு லவ் ப்ரொபோசல் வருது, அவங்க எப்படி உங்களை நம்புவாங்க? ஒரு நாளைக்கு 15-20 பேர் லவ் பண்றாங்க, உங்களுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க. உங்களை சோசியல் மீடியாவை நம்ப முடியாதுமா. அது உங்களே தான் நம்ப முடியாது. அதெல்லாம் நீங்க இருக்கீங்க. நம்ம வெளிப்படையா எல்லார்ட்டையும் இருக்கோம், நம்ம குணம் தெரியுது. ஓகே. ஸோ அவங்கள பத்தி வெளிப்படையா நம்மளுக்கு தெரியல இல்லையா. கல்யாணம் பண்ணிட்டாலும் நீங்க தெரிஞ்சா கண்டிப்பா பண்ணலாம். அதுக்காக நான் தப்பு சொல்ல வரலாமா? என்ன சொல்ல வரீங்க? இல்ல, ஒருத்தவங்கள பத்தி வெளிப்படையா நம்மளுக்கு தெரிஞ்சு நல்லதான் அது பண்ணலாம். அதுக்காக ரொம்ப ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஜென்மத்துக்கும் கஷ்டம். ஒருத்தவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சிருச்சு, நம்ம நல்லா பழகுறோம் அப்படின்னா கண்டிப்பா செய்யலாம். பட் அதுக்கான வாய்ப்பு வரல. அது எப்ப கடவுள் அமைக்கிறாரோ அப்பதான். இல்ல, கேரிங்கா இருக்கணும், அது மட்டும் தான் உங்களோட குவாலிஃபிகேஷனா இருக்கும். இந்த படிச்சிருக்கணும் இதெல்லாம் அதுல எதுவுமே இல்ல உங்களுக்கு. ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஒவ்வொன்றா சொல்றீங்களே, அதான் மொத்தமா இல்ல டிகிரி படிச்சிருந்தாமா நாளைக்கு நமக்கு கிளினிக் வச்சிருப்போம். அவங்க ஏதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே இருக்காங்கன்னா ஒரு டிகிரி தேவை இல்லையா? ஒரு டிகிரி இல்லாட்டியும் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். நீங்களே அதை பார்த்துப்பீங்க. இல்லை அப்படி இல்லை, அவங்கள ட்ரெயின் பண்ணிக்கலாம்ல. இப்போ நிறைய பேர் 10th +2 முடிச்சவங்களே பயங்கரமாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. எஜுகேட்டடை விட நான் நிறைய பார்த்துட்டேன். நிறைய ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்க 10th தான் படிச்சிருப்பாங்க, MBA படிச்சவனோட பயங்கரமாக இருப்பாங்க அட்மினிஸ்ட்ரேஷனில். ஸோ எஜுகேஷன் ஒன்று தான் இதுன்னு கிடையாது. இருந்தால் நல்லது, அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு அமைதுன்னா அமைச்சிக்கலாம், அதனால தப்பு அமைச்சிக்கலாம். அதான் மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, அப்புறம் என்னென்ன உங்களுக்கு. ஓகே, சிறப்பு. மதுரைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம். அதுலேயும் உங்களோட நடிப்பு, உங்களோட பாடு, உங்களோட மிமிக்ரியில் தான் வந்து எங்களை ரொம்ப திருப்திப்படுத்திருக்குன்னு நினைக்கிறோம். எங்கள் கேமராமேன்ஸ்லாம் ஆடி போய் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. ரொம்ப நன்றிண்ணே. நன்றிம்மா. கண்டிப்பாக இன்னொரு இடத்துல பெரிய இடத்துல சந்திப்போம். இந்த நேரத்தில் அவனை சந்திக்கிறேன். உங்களை தேடி போகிறேன். நன்றி, வணக்கம்.